Dear 9th students, good morning to all. 9th standard இங்கிலீஷில் யூனிட் 2 ப்ரோஸ் பார்க்க போகிறோம். ப்ரோஸ்னுடைய டைட்டில் பாருங்கள், ஐ காண்ட் கிளைம் த ட்ரீஸ் எனிமோர். இனிமேல் என்னால் மரத்தில் ஏற முடியாது. இது எழுதியது யார் பார்த்தீங்கன்னா ரஸ்கின் பாண்ட் எழுதியிருக்காரு. இந்த லெசனை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஆத்தர் இன்ட்ரடக்ஷனை வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பாருங்கள். ஹூ இஸ் ஆத்தர் ஆஃப் திஸ் லெசன்? ஐ காண்ட் கிளைம் த ட்ரீஸ் எனிமோர், ரஸ்கின் பாண்ட். ஸோ ரஸ்கின் பாண்டை பற்றி நம்ம இப்போ இன்ட்ரடக்ஷனாக கொஞ்சம் பார்த்துடலாம். இப்போ ரஸ்கின் பாண்ட் வாஸ் born on 19th May 1934. 19th May 1934 தான் அவர் பிறந்தார். ஹீ இஸ் an award winning இந்தியன் ஆத்தர் ஆஃப் பிரிட்டிஷ் டெசன்ட். அதாவது அவர் ஒரு விருதுபட்ட ஆங்கிலேய வம்சாவளி இந்திய எழுத்தாளரும் கூட. He is much renowned for his role in promoting children's literature in India. அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சிறார்கள் இலக்கியத்திற்கு மேம்படுத்துவதற்காக, அதாவது இந்தியாவில் சிறார்கள் இலக்கியத்தை மேம்படுத்துவதற்காக அவருடைய பங்கினால் அவர் மிகவும் பிரபலமானவர். இஸ் a renowned for his role in promoting children's literature in India. The Indian Council for Child Education has recognized his role in the growth of children's literature in India. ஸோ அதனால் இந்தியாவில் குழந்தைகள் இலக்கியத்தின் வளர்ச்சிக்காக அவருடைய பங்கை குழந்தைகள் கல்வி இந்திய மன்றம் என்ன பண்ணுது, அங்கீகரிச்சிருக்காங்க. He got சாகித்ய அகாடமி அவார்டு in 1992 for Our Trees Still Grow in Dekra. நல்லா பார்த்தீங்க, திஸ் இஸ் அ ஸ்பெஷல் ஒர்க் ஃபார் ரஸ்கின் பாண்டே. ஹீ காட் சாகித்ய அகாடமி அவார்டு இன் 1992 ஃபார் திஸ் ஒர்க். இந்த ஒர்க் அவர் ட்ரீ ஸ்டில் க்ரோ இன் டெக்ரா, இந்த ஒர்க், இந்த புத்தகத்திற்காக என்ன பண்ணியிருக்காங்க, இவருக்கு வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வந்து 1992 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஹி வாஸ் அவார்டட் பத்மஸ்ரீ இன் 1999 பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு. அப்புறம் பத்ம பூஷன் அவார்டு வாங்கியிருக்காரு இன் 2014. ஆஸ் எ ப்ரோலிஃபிக் ரைட்டர் ஹீ ஹாஸ் ரிட்டன் ஓவர் த 500 ஷார்ட் ஸ்டோரிஸ், எஸ்ஏஸ் அண்ட் நாவல்ஸ். அதாவது இவர் பார்த்திங்கன்னா நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸு, எஸ்ஏஸு, நாவல்ஸ்லாம் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் ஹிஸ் popular novel The Blue Umbrella was made into the Hindi film and was awarded the National Film Award for the best children's film in 2007. அதாவது இவர் ஒரு நாவல் எழுதியிருக்காரு, நீல் நிற குடை. இந்த இது பார்த்திங்கன்னா இந்தியில் திரைப்படமாக்கப்பட்டுள்ளது. அதுக்கு 2007 சிறந்த சிறுவர்கள் திரைப்படம் என தேசிய விருதும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு, இந்த படத்துக்கு வழங்கியிருக்காங்க. அதனால் ஸோ இது வந்து அவருடைய ரஸ்கின் பாண்டுடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ். பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி வாங்கின விருது வாங்கின அந்த புக் நேம் பார்த்திங்கன்னா அவர் ட்ரீ ஸ்டில் க்ரோ இன் டெக்ரா 1992 அவார்டு வாங்கியிருக்கு. அப்புறம் இந்த ப்ளூ அம்பர்லாங்கிற ஒரு அந்த நாவல் இன்ட்டு படமாக்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இந்தி ஃபிலிமில் படமாக்கப்பட்டு அதுக்கு நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு வந்து 2007 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரஸ்கின் பாண்டினுடைய ஆத்தர் இன்ட்ரடக்ஷன். ஸோ இப்போ நம்ம லெசன் பார்க்கலாம். I can't claim the trees anymore.
இனிமேல் என்னால் மரங்களில் ஏற முடியாது அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ரிட்டன் பை ரஸ்கின் பாண்ட். இதில் வார்ம் பாருங்கள். ஹாவ் யூ எவர் ட்ரைடு ஸ்விங்கிங் ஃப்ரம் எ ட்ரீ? அதாவது ஒரு மரத்திலிருந்து நீ ஊஞ்சல் ஆடுவதற்கு எப்போயாவது முயற்சி இருக்கியா அப்படின்னு கேட்குறான். ஹாவ் யூ எவர் கிளிம்ப்டு அப் த ட்ரீ டு பிளக் த ஃப்ரூட்ஸ்? நீ எப்பொழுதாவது பழங்களை பறிக்க ஒரு மரத்தின் மீது ஏறி இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. திங்க் ஆஃப் அதர் அக்கேஷன்ஸ் வென் யூ ஹாவ் கிளிம்ப்டு அப் த ட்ரீ எய்தர் நியர் யுவர் ஹோம் ஆர் அவுட் சைட். ஷேர் யுவர் ரீசன் வித் த கிளாஸ். அதாவது உங்கள் வீடுகளில் அருகாமையில் அல்லது வெளியிடத்தில் மரங்கள் ஏறிய வேறு சந்தர்ப்பங்கள் உண்டா என சிந்தித்து பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதாவது தன்னுடைய வகுப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த காரணம் என்னத்துக்காக நம்ம ஏறணும் அப்படிங்கிறத நீங்களே பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ லெசனை பார்க்கலாம். ரீட் த ஸ்டோரி given below. Find out why the visitors feel that he cannot climb the trees anymore. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கதையை படித்து பார்க்கணும். அதில் கதையில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த விசிட்டர்ஸ் பார்வையாளர் சொல்கிறார், ஏன் தான் மரம் ஏற முடியாது என்பதை நம்ம என்ன பண்ணணும் சொல்கிறார், எதுக்காக சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம கீழே படித்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லெசனை பாருங்கள். ஹீ, இந்த லெசனில் வரக்கூடிய ஹீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஸ்கின் பாண்டு தான். ஹீ ஸ்டுட் ஆன் த கிராஸ் வெர்ஜ் பை த சைட் ஆஃப் த ரோடு அண்ட் லுக்டு ஓவர் த கார்டன் வால் அட் த ஓல்டு ஹவுஸ். இப்போ ஒரு ஓல்டு ஹவுஸ் இருக்குது. இந்த ஓல்டு ஹவுஸை சுற்றி வால் இருக்குது, சுவர் கட்டியிருக்காங்க. அந்த சுவர் பக்கத்தில் ஒரு ரோடு இருக்குது. ரோடில் என்ன இருக்கும், சைட்லலாம் கிராஸ் இருக்கும் இல்லையா. அந்த சாலையோரத்தில் உள்ள பொருட்களின் விளிம்பில் நின்று இந்த பழைய வீட்டு தோட்டச்சுவரை அவர் என்ன பண்ணுறாரு, உத்து பார்க்குறார். அடுத்த பாருங்கள். இட் ஹேடின்ட் சேஞ்ச்டு மச். அவர் சின்ன வயசில் பார்க்கும்போது எப்படி இருந்ததோ அதே போல் தான் இப்போ இருக்க தவிர அந்த ஹவுஸு அதில் எந்த அதிகமான மாற்றங்கள் எதுவுமே இல்லை. இந்த ஓல்டு ஹவுஸ் பில்டு வித் சாலிடு பிளாக் ஆஃப் கிரானைட் ஸோ வாஸ்ன்ட் அல்டர்ட் அட் ஆல். அந்த வீடு எதால் கட்டிருக்கப்பட்டுன்னா சாலிட் பிளாக் ஆஃப் கிரானைட் கற்களால் கட்டப்பட்டிருக்கு. ஸோ அதனால் அதில் அதிகமாக மாற்றங்கள் எதுவுமே ஏற்படலை. அடுத்து, பட் தேர் வாஸ் எ நியூ அவுட் ஹவுஸ் அண்ட் தேர் வாஸ் எ ஃபியூவர் ட்ரீஸ். ஆனால் அங்கே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வெளிப்புறத்தில் ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டை சுற்றி கொஞ்சம் மரங்களும் இருந்துச்சு. ஹி வாஸ் கிளாட் டு see that jackfruit tree till stood at the side of the building and casting its shadow on the wall. அந்த புற ஹவுஸ்ன்னு சொன்னோம்ல, வெளியில் ஹவுஸில் அங்கே கொஞ்சம் மரங்கள் இருந்து சொன்னோம் இல்லைங்களா. அந்த மரங்களில் முக்கியமாக என்ன ட்ரீஸ் இருக்கிறத அவர் பார்க்குறாருன்னா ஜாக் ஃப்ரூட் ட்ரீஸ் அப்படிங்கிறத பார்க்குறாரு. ஸோ அதை பார்க்கும்போது இட் ஸ்டுட் த சைட் ஆஃப் பில்டிங். அது எது பக்கத்தில் இருக்குது, பில்டிங் பக்கத்தில் இருக்குது. அந்த பில்டிங் த சேசிங் ஷேட் ஆன் த வால், அதனுடைய நிழல் பகுதி பார்த்திங்கன்னா அந்த வீட்டின் மேலே என்ன பண்ணுது, பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த காட்சியை ஆத்தர் ரஸ்கின் பாண்டு இவர் ரோட்டில் நின்று அந்த புல்வெளி ஓரம் நின்று என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. செகண்ட் பாரா பாருங்க. he remembered his grandmother saying. அப்போ இந்த காட்சியை பார்க்கும்போது வெளிப்புறத்தில் ஒரு வீடு, அது பக்கத்தில் ஒரு பலாமரம், அதனுடைய நிழல்கள் அந்த வீட்டின் மேலே படுறதை பார்க்கும்போது அவருடைய கிராண்ட்மதர் சொன்ன ஞாபகம் அவருக்கு வருது. A blessing rests on the house where the shadow of the tree falls. ஒரு மரத்தினுடைய நிழல்கள் ஒரு வீட்டின் மேல் பட்டால் அந்த மரத்தினுடைய ஆசீர்வாதம் அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கும் அந்த வீட்டுக்கும் கிடைக்குது, அப்படியும் கிடைக்கும் அப்படிங்கிற சொன்ன அந்த விஷயம் அவருக்கு அப்போ
ஞாபகத்துக்கு வருது. அண்ட் ஸோ த ப்ரெசன்ட் ஓனர் மஸ்ட் ஆல்சோ பி ரிசீவிங் த ட்ரீஸ் பிளெஸ்ஸிங். அப்படின்னா அந்த வீட்டில் இப்போ யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மரத்தினுடைய ஆசீர்வாதம் கிடச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு ஞாபகம் வந்து. அட் த ஸ்பாட் வேர் ஹீ ஸ்டுட் தேர் had once been turnstile, and as a boy he would swing on it, going around until he was quite dizzy. ஸோ அந்த மரத்தை பார்த்தோன்னே இவருக்கு பழைய ஞாபகம் வந்துச்சு. இந்த இடத்துல தான் he stood there once been turnstile, and as a boy he would swing அப்படி சொல்லுங்க. அதாவது ஒரு சுழல் கதவு இருக்குவாங்க, அதை நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது சுற்றி சுற்றி வருவேன், ஓடி ஆடி சுற்றி சுற்றி விளையாடுவேன். எது வரைக்கும் விளையாடுவேன்னா அன்டில் ஹி வாஸ் குவைட் டஸி, மயக்கம் வருகிற அளவுக்கு அந்த இடத்த என்ன பண்ணுவேன்னா சுற்றி சுற்றி வருவேன். சுழல் கதவு அங்கே இருக்கும், அந்த ஹேண்டில் பிடிச்சிட்டு சுற்றி சுற்றி விளையாடுவேன். நவ் தட் த டன் ஸ்டில் வாஸ் கான். ஆனால் அந்த சுழல் கதவு அங்கே இல்லை. இப்போ த ஓப்பனிங் வால்ட் அப், அது சுற்றி இப்போ என்ன இருக்குது, ஒரே சுவர்கள் தான் இருக்குது. த டால் ஹோலிகாக்ஸ் கிரீவ் ஆன் அதர் சைட் ஆஃப் த வால். ஹோலிகாக்ஸுங்கிறது என்ன சொல்கிறோம், ஒரு விதமான மலர்கள். அந்த மலர்கள் என்ன பண்ணியிருக்கு, அந்த சுவர்களை சுற்றி பூத்து குலுங்குது. ஸோ இதை அவர் பார்த்துட்டு இருக்கும்போது, வாட் ஆர் யூ லுக்கிங் அட், என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. ஸோ இட் வாஸ் a disembodied voice. At the first moment, later a girl stood framed between dark red hollyhocks, staring at the man. ஸோ இப்போ திடீர்னு அவர் வாய்ஸ் கேட்கும்போது, என்ன யாருமே நிற்கல, வாய்ஸ் கேட்குது, யாரும் இல்லாத அடையாளம் கொள்ள முடியாத ஒரு வாய்ஸ் என்ன பண்ணுது அவருக்கு அப்போ கேட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், உருவம் தெரியாது, வாய்ஸ் மட்டும் கேட்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மொமெண்ட்டில் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஸ்டூட் ஃப்ரேம்டு பிட்வீன் நிற்கிறான். எங்கே நிற்கிறான், டார்க் ரெட் ஹோலிகாக்ஸ் ஸ்டாரிங் அட் எ மேன். அந்த மத்தியில் நின்று இடையில் நின்று அந்த ரஸ்கின் பாண்டை உற்று பார்த்துக்கிட்டு நிற்கிறான். ஷி வாஸ் ஒன்லி 12 or 13, 12லேருந்து 13 வயசு இருக்கும் அந்த பொண்ணுக்கு. வித் லைவ்லி ஐஸ் அண்ட் லாங் பிளாக் ஹேர், பார்க்குறதுக்கு நல்ல ஒரு வசீகரமான கண்கள். அவரோட முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி இருந்துச்சு, கருப்பு கலரில் இருந்துச்சு. ஐ எம் லுக்கிங் அட் த ஹவுஸ், இட் இஸ் யுவர்ஸ் ஹீ ஆஸ்க்டு. அந்த பொண்ணு முன்னாடி கேட்டான் இல்லையா, வாட் ஆர் யூ லுக்கிங் அட், என்ன பார்த்துக்கிட்டீங்க அப்படி கேட்கும்போது இதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, நான் வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இஸ் இட் யுவர்ஸ், இது உங்கள் வீடா அப்படின்னு அவர் கேட்குறார். இன்னொன்று சொன்னது அந்த பொண்ணு, நோ இட்ஸ் மை ஃபாதர்ஸ், இது எங்களுடைய அப்பாவுக்கு. வை டு யூ வாண்ட் டு பை இட், இதை நீங்கள் வாங்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குது அந்த பொண்ணு. அண்ட் வாட் டஸ் யுவர் ஃபாதர் டூ, உடனே இவர் கேட்குறாரு, உங்கள் அப்பா என்ன செய்கிறாங்க. ஹீ இஸ் ஒன்லி எ காலனல். ஸோ எங்கள் அப்பா வந்து ஒரு காலனலாக இருக்கார். காலனல்னால் ஒரு படைக்கெல்லாம் முதல்வராக இருப்பாங்க இல்லையா, படை தளபதினு சொல்லுவோம் இல்லையா, அவங்கள அது போல் இருக்காங்க. ஒன்லி எ காலனல், காலனல் மட்டும்தான் இருக்கிறாரா அப்படின்னு கேட்கும்போது, வெல் ஆமாம், ஹீ ஷுட் ஹவ் பீன் த பிரிகேடியர் பை நவ். இப்போதைக்கு அவர் படைத்தலைவர் தான் இருக்கார், ஆனால் அந்த படைக்கே தலைவராக இருக்க வேண்டிய நேரம் அது இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அடுத்த பாருங்கள், உடனே எ மேன் போஸ்ட் அவுட் லாஃபிங், உடனே இவருக்கு ஒரே சிரிப்பு தாங்கலை. இட் இஸ் நாட் ஃபன்னி ஷீ செட், ஈவன் மம்மி சேஸ் ஹீ ஷுட் பி பிரிகேடியர். ஸோ இப்போ எங்கள் அம்மா அப்படி வேணால் சொல்லியிருக்காங்க, என் அம்மா கூட அப்படி சொல்லியிருக்காங்க, உங்கள் அப்பா படைத்தலைவர் முதல்வராக இருந்தார், இந்நேரம் அவர் வந்து இந்த படைக்கே தலைவராக இருந்திருக்கணும்
அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னிச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இட் வாஸ் ஆன் த டிப் ஆஃப் ஹிஸ் டங்கு டு மேக் த விட்டி ரிமார்க். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ டிப்னா ஒன்று தெரியும், டிப் ஆஃப் டங்குன்னா நாக்கு நுனி. ஸோ அவள் பேசுகிறா, ஒரு தெரிஞ்ச விஷயத்த ரொம்ப விளக்கமாக எடுத்து சொல்கிறது தான் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. இட் வாஸ் ஆன் த டிப் ஆஃப் ஹிஸ் டங் டு மேக் த விட்டி ரிமார்க். அவளுடைய பேச்சில் ஒரு தெளிவான ஒரு விளக்கு குறிப்பு, சாரமான ஒரு விளக்கு குறிப்பு இருக்கிறத என்ன பண்ணிக்க முடியுது, அவரால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ பட் ஹீ டிட் நாட் வாண்ட் டு கிவ் ஆஃபென்ஸ். தே ஸ்டூட் ஆன் எய்தர் சைட் ஆஃப் த வால் அப்ரைசிங் ஈச் அதர். ஸோ இப்படி ஒருவருக்கொருவர் என்ன பண்ணிக்கிறாங்க, மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு ஒருவருக்கொருவர் புகழ்ந்துக்கிட்டு நிற்கிறாங்க. இப்போ யார் யார் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆத்தர் ரஸ்கின் பாண்டும் ஒரு 12 அல்லது 13 இயர்ஸ் கேர்ளும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கணும். டாக் அபவுட் த ஓல்ட் ஹவுஸ். ஸோ டு யூ வாண்ட் டு பை இட் கேட்குறான், இந்த வீட்டை நீங்கள் வாங்க போகிறீங்களா? நோ, ஹீ செட். வெல், ஷீ செட், இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு பை த ஹவுஸ், வாட் ஆர் யூ லுக்கிங் அட்? ஓகே, இந்த வீட்டை நீங்கள் வாங்கலன்னு சொல்கிறீங்க, அப்படி என்ன தான் இந்த வீட்டில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குது. ஐ யூஸ் டு லிவ் ஹியர் 25 years ago ஆஸ் எ பாய், ஆஸ் எ யங் மேன். நான் ஒரு பாயா அல்லது யங் மேனா, ஸோ இங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆஸ் எ பாயாக நாங்கள் என்ன பண்ணுறோம், கிட்டத்தட்ட 25 இயர்ஸுக்கு முன்னாடி இந்த வீட்டில் தான் நான் வாழ்ந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆஸ் எ யங் மேன் அண்டு தென் மை கிராண்ட் மதர் டைடு. நான் யங் மேன் ஆன பிறகு என்னுடைய கிராண்ட் மதர் இறந்துட்டாங்க. அண்டு வி சோல்டு த ஹவுஸ் அண்ட் வென்ட் அவே. அதுக்கப்புறம் இந்த வீட்டை விற்றுட்டு நாங்கள் வெளியில் போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஷி வாஸ் அ சைலண்ட் ஃபார் வைல் டேக்கிங் திஸ் இன்ஃபர்மேஷன். அவர் சொன்ன விஷயத்தை காதில் வாங்கிட்டு இந்த பொண்ணு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்குது. Then she said, and you have like to buy it back now. இப்போ நீங்கள் திரும்ப வாங்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குது. பட் யூ டோன்ட் ஹாவ் த மணி. ஒருவேளை உங்கள்கிட்ட அந்த வாங்குறதுக்கு பணம் இல்லையோ? இட் டிட் நாட் லுக் வெரி ப்ராஸ்பிரியஸ். ப்ராஸ்பிரியஸ் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்க, பார்க்குறதுக்கு பணக்கார போல் தெரியல அவரை பார்த்தா. ஸோ அதனால் அவர்கிட்ட பணம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு. உடனே நோ, ஐ வாஸ்ன்ட் திங்கிங் ஆஃப் பையிங் இட் பேக், வாண்டட் டு see it again. நான் இங்கே வாங்கிறதுக்கெலாம் வரல, அப்படி ஒரு ஐடியாவே எனக்கு கிடையாது. ஜஸ்ட்டு நான் வாழ்ந்த வீடுங்கிறதுனால இது எப்படி இருக்குதுன்னு பார்க்க தான் வந்தேன். தட்ஸ் ஆல், அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஹவு லாங் ஹாவ் யூ லிவ்டு இன் இட்? எவ்வளோ நாள் இந்த வீட்டில் நீ வாழ்ந்தேன்னு கேட்கும்போது ஒன்லி 3 years. ஷீ ஸ்மைல்டு. அந்த பொண்ணு சொல்கிறா, நான் 3 வருஷமாக இந்த வீட்டில் இருக்கிறோம். would you like to come in and look more closely? உடனே அந்த பொண்ணு கேட்குறா, ஏன் தூரமாக நின்று பார்க்குறீங்க, வாங்க கிட்டக்க நின்று பார்க்கலாமே, அப்படி பார்க்க விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது wouldn't your parents mind? உங்கள் அப்பா அம்மா ஏதாவது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு. they have gone to the club. அவங்களாம் எங்கே போயிருக்காங்க, கிளப்புக்கு போயிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, they won't mind, I am allowed to bring my friends home. ஸோ அவங்கள்ட்ட நான் பர்மிஷன் வாங்கி வச்சுருக்கேன், நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்தால் என்னை யாரையும் சொல்ல மாட்டாங்க, எனக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஈவன் எல்டர்லி ஃப்ரெண்ட்ஸ் லைக் மீ, என்னை போன்ற பெரியவர்கள் கூடவா அப்படின்னு அவர் கேட்குறேன். உடனே அந்த பொண்ணு ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. ஓ, ஜஸ்ட்டு மிடில் ஏஜ்னு சொல்கிறேன். அப்போ பட் ஃபீல் யங் டுடே, மிடில் ஏஜ் தான், ஆனால் நான் எப்படி இளமையாக ஃபீல் பண்ணுறேன். அண்டு ப்ரூவ் இட் டிசைடட் கிளிம்ப்டு ஓவர் த வால் இன்ஸ்டெட் ஆஃப் த கோயிங் அரவுண்ட் ஆன் த கேட். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃபீலிங் யங்குன்னு சொன்னார் இல்லையா, மிடில் ஏஜ்னு சொன்னார் இல்லையா, அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த வால் மேலே கிளிம் பண்ணுறதுக்கு பதிலாக பாருங்கள், இந்த ப்ரூவ் த இட் ஹீ டிசைடட் டு கிவ் கிளிம் ஓவர் த வால் இன்சைட் ஆஃப் த கோயிங் அரவுண்ட் த கேட். இப்போ
இந்த கேட்டை சுற்றி போகிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாரு அவர் சுவர் மேலே ஏறி குதிக்கிறார். ஸோ ஹி காட் அப் ஆன் த வால் ஆல் ரைட் பட் ஹி ஹேட் ரெஸ்ட் தேர் பிரீத்திங் ஹெவிலி. இப்போ அவர் மேலே ஏறி கடுமையாக இறங்கி குதிச்சதுனால இப்போ அவருக்கு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப மூச்சு வாங்குது. அப்போ அவருக்கு இப்போ என்ன தேவைப்படுது, ரெஸ்ட்டு தேவைப்படுது. எது போல் பார்த்தீங்கன்னா மிடில் ஏஜ்டு மேன் ஆன் த ஃப்ளையிங் ட்ராபீஸ் ஹி மட்டர்டு டு ஹிம்செல். ஸோ எது போல் அவர் பேசுகிறார், மட்டர்டு அப்படின்னா ரொம்ப மெனுமெனுவாக பேசுகிறது. அதாவது பறக்கும் ஊஞ்சலில் நடுவயது மனிதன் போல் அப்படின்னு. மிடில் ஏஜ் மேன் ஆன் த ஃப்ளையிங் ட்ராபேஜ், அதாவது கீழே பாருங்கள் ஒரு பிக்சர் இருக்கும். அந்த பிக்சரில் பாருங்கள் ஒரு மேன் வந்து இப்போ என்ன பண்ணுறான், மிடில் ஏஜ் மேன் தான் என்ன பண்ணுறாங்க, அந்த ஊஞ்சலில் பறக்கிறாங்க இல்லையா. ஸோ அதே போல் இவர் இந்த இதில் ஏறி இறங்கும்போது அவர் மனசுக்குள்ளே என்ன சொல்கிறாருன்னா, இங்கே மிடில் ஏஜ்னால் அவர் குறிப்பிட்டிருப்பார், பட் ஃபீலிங் யங் டுடே அப்படின்னு சொல்லும்போது அந்த மிடில் ஏஜ் மேன் எப்படி ஒரு ஊஞ்சலில் பறக்கிறானோ அதே போல் இந்த சுவர் ஏறி என்ன பண்ணுறாரு, அவர் பறக்கிறேங்கிற மாதிரி நினைக்கிறார். ஐ வில் ஹெல்ப் யூ ஷீ செட் அண்ட் கேவ் ஹிம் ஹேர் ஹேண்டு. நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய கையை கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். ஹீ ஸ்லெத்தர்ட் டவுன் இன் டு ஃப்ளவர் பெட்டு ஷேட்டரிங் த ஸ்டெம் ஆஃப் த ஹாலிகாக். இப்போ கையை பிடிச்சி இழுக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நிதானமாக பொறுமையாக எதில் வந்து விழுறாருன்னா அந்த ஹாலிகாக்ஸ் ஸ்டெம் இருக்கு இல்லையா, அதான் ஷட்டரிங்னா உடைச்சிட்டு பொறுமையாக வந்து எது மேலே விழுகிறாரு, இன்டு ஃப்ளவர் பெட்டு. ஸ்லெத்தர்டு மீன்ஸ் நிதானமாக விழுகிறாரு. அடுத்து பாருங்கள், ஆஸ் ஏ வால்க்டு அக்ராஸ் த கிராஸ் ஹீ ஸ்பாட்டட் எ ஸ்டோன் பெஞ்ச் அண்டர் த மேங்கோ ட்ரீ. ஸோ அப்படியே நடந்து வராங்க, அங்கே ஒரு பெரிய மேங்கோ ட்ரீஸ் இருக்குது, அது கீழே என்ன இருக்குது, ஒரு ஸ்டோன் பெஞ்சு இருக்குது. அந்த ஸ்டோன் பெஞ்சு பார்த்தோன்னே இட் வாஸ் த பெஞ்ச் ஆன் விச் ஹிஸ் கிராண்ட் மதர் யூஸ் டு ரெஸ்ட்டு. ஸோ இது இந்த பெஞ்சில் தான் எங்களுடைய கிராண்ட் மதர் வந்து வழக்கமாக ரெஸ்ட் எடுப்பாங்க. when she was tired of the pruning rose bushes and bougainvillea. ஸோ இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த ரோஸினுடைய செடிகள்லாம் வெட்டுவாங்க இல்லையா, அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பூக்களை பறிக்கும்போது இந்த வழியாக செல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக ஆச்சுன்னா, ஸோ இப்போ இந்த பெஞ்சில் தான் என்ன பண்ணுவாங்க, எங்களுடைய பாட்டி வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. லெட்ஸ் ஜஸ்ட் சிட் ஹியர், நாம் அந்த இடத்துல உட்காரலாமா என்ன அவர் சொல்கிறாரு. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்சைடு, நான் உள்ளே வரல, நம்ம என்ன பண்ணோம் இங்கே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஷி sat beside him on the bench. பக்கத்தில் என்ன பண்ணிட்டா அந்த பொண்ணும் உக்காந்துட்டாங்க. உட்காந்த பிறகு பாருங்கள், they were silent for some times. ஸோ யாருக்கிட்ட பேசிக்கல. the man closed his eyes. மேன் யாரை குறிக்குது, ரஸ்கின் பாட் என்ன பண்ணிக்கிறாரு, தன்னுடைய கண்களை இருக்க மூடிக்கிறாரு. அண்ட் ரிமெம்பர்டு அதர் டைம்ஸ், அவருடைய பழைய நினைவுகள் எல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு. எது பாருங்கள், த மியூசிக் ஆஃப் பியானோ, சிம்மிங் ஆஃப் கிராண்ட் ஃபாதர் கிளாக்கு, அந்த கிராண்ட் ஃபாதர் கிளாக் ஒன்று வச்சுருப்பா அதோடைய சத்தம். அடுத்த கான்ஸ்டன்ட் ட்விட்டர் ஆஃப் த பச் கரிகர், இது ஒரு வகையான ஒரு கிளி, அது கத்துற சத்தம், கீச்சு விடுற சத்தம். அப்புறம் கிராண்ட் ஃபாதர் வந்து ஒரு பழைய கார் வச்சுருப்பார், அதனுடைய அந்த கிராக்கிங் சவுண்டு, ஒரு கிராக்கிங் சவுண்டு சொல்லணும்னா அலறல் சத்தம் போல். இது எல்லாம் என்ன பண்ணுறது, அப்படியே கண்ணை மூடி நினைவுகளை கொண்டு வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கண்களை திறக்கிறது. ஸோ ஐ யூஸ் டு கிளைம் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ, ஹீ செட் ஓப்பனிங் ஹிஸ் ஐஸ். ஸோ அப்போ தான் அவர் சொல்கிறாரு, கண்ணை திறந்து பார்த்தோன்னே அந்த ஜாக் ஃப்ரூட்ஸை பார்த்துட்டு, ஸோ வழக்கமாக நான் வந்து இந்த மரத்தில் தான் ஏறி விளையாடுவேன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த பேராகிராஃப் வரைக்கும் நம்ம 9th ஸ்டாண்டர்டு இங்கிலீஷில் யூனிட் 2 ப்ரோஸ் பார்த்துருக்கோம். ஐ காண்ட் கிளைம் த ட்ரீஸ் எனிமோர் as written by ரஸ்கின் பாண்ட்.
ரிமைனிங் பேராகிராஃப் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ அதனால் ஹீனா ஒன்ஸ் ரீட் பண்ணி பாருங்கள் லெசனை. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. தேங்க்யூ.